வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்க 2180க்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 2820 வரைக்கும் சப்போர்ட் ஆச்சு. மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு கன்சால்டேட் ஆன க்ரூட் ஆயில் மார்க்கெட் மறுபடியும் மேலேயே போக ஆரம்பிச்சிது பையிங்க்கு சாதகமாக. 2220 ஓரளவு கன்சால்டேட் ஆகி மேலே போக முயற்சி செஞ்சுருந்தாலும் 2220 பக்கமாக இருந்தோன்னா செல்லிங் காரணமாக திருப்பி 2220 நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுலேருந்து மேலே போகிற க்ரூட் ஆயில் மார்க்கெட் 2220 உடைத்து விட்டு அடுத்த டார்கெட்டான 2320 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2220 நல்ல ஒரு சப்போர்ட்டாக மாறி இருக்கு. இறுதியாக 2287 க்ளோஸ் ஆகிடுச்சு க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடந்திருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்று எங்கே க்ளோஸ் ஆச்சோ அது பக்கமாகவே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் யோசிச்சு பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறம் 1920 மேலே போக ஆரம்பித்த க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த கான்ட்ராக்டில் சொல்கிறேன் 2320 வரைக்கும் வந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்த ஒரு கரெக்ஷன் மற்றும் ஷார்ட் டேர்மில் சொல்லப்படுற தற்காலிகமான ஒரு பையிங்கும் நடந்து முடிஞ்சாச்சு. மறுபடியும் இதுக்கு மேலே போய் மார்க்கெட்டோட அப் ட்ரெண்டில் அதிகமாக நம்ம பெட் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷனை வாட்ச் பண்ணிவிட்டு இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் சரிவை சந்திச்சு ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் கொஞ்சம் அதிகமாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்து இன்னொரு ட்ரேடிங் முடிவு எடுக்கலாம் அப்படின்றது எங்களோட அட்வைஸ். இன்றைக்கி மார்க்கெட் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேடிங் விட்டு கொஞ்சம் விலகி இருந்து மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கலாம். இன்னும் இல்லை பரவாயில்ல நம்ம ட்ரேட் பண்ணோம் ட்ரெண்டு முழுசாக உபயோகப்படுத்துன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பை பண்ணலாம். 2240 கீழே ஸ்டாப்லாஸ் வச்சு பை பண்ணுங்கள். எதிர்பார்க்குற அடுத்தடுத்த டார்கெட் 2326 2360. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.